ரொம்ப நல்ல ஆண்டவர். நேர்த்தியாய் நடத்துவார். உடைஞ்சு வந்திருக்கலாம், கலங்கின அனுபவத்தில் வந்திருக்கலாம், போராட்டத்துக்கு மத்தியில் வந்திருக்கலாம். எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாத்துக்கும் பிரச்சனை உண்டு. அதான் மனிதர்களுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை நமக்கு கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் பிரச்சனை உண்டு. மனுஷனாய் பிறந்திருக்கிற எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் நெருக்கங்கள் உண்டு. ஆனால் அவருடைய பாதத்தில் இருக்கும்போது நம்மளை ஆண்டவர் தைரியப்படுத்தி எழுப்புகின்றார். நிறைய நேரத்தில் ஒரு எலியாவை போர்ல சூறை செடிக்குள்ளே இருந்து எழும்ப பலனில்லாதபடி உடைஞ்சு போகின்றோம். ஆண்டவருக்காக வாழ்வதற்கு ஆசைதான், ஆனால் இருக்கிற போராட்டம் வாழ முடியவில்லை. அவர் மீது வைத்த அன்பினால ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய இருதயம் ஏங்குகிறது. ஆனால் குடும்ப சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கிற சில நெருக்கங்கள் ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாதபடி நம்மளை பின்வாங்க வைத்து கொண்டு இருக்கின்றது. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரும்போது நம்மளை தைரியப்படுத்தி தூக்கி விடுகின்றார். அல்லேலூயா. எல்லா மனிதர்களை காட்டிலும் பயங்கரமான தேவன், எல்லா மனிதர்கள், எல்லா அதிகாரிகளை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாக இருந்தாலும் எல்லாத்தை காட்டிலும் பயங்கரமான ஒரு தேவன், மனிதர்களையே படைத்தவர். இன்றைக்கி உங்களுடைய துக்கத்தை ஆண்டு சந்தோஷமாய் மாற்றப் போகின்றார். அப்படி நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, தன்னை குறித்து அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்னு பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் என்கிறத நம்ம ருசிச்சிருக்கிற வேத வசனத்தின் மூலமாய் தாவீது அறிக்கையிடுகின்றார். கர்த்தர் நல்லவர், அவர் அறிக்கையிட்டு சொல்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பது உங்கள் வாழ்க்கையில் ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனிதர்கள் ஒவ்வொருவரும், தேவ மனுஷர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ருசித்து அவருக்கு ஒவ்வொரு பேராக கொடுக்குறாங்க. ஆனால் தன்னை குறித்து வேதத்தில் ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? தன்னை குறித்து வானமும் பூமியும் மாறினாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் என்ன? எதற்காக இந்த வார்த்தைகளை நம்மளோடு கூட பேசுகிறார் என்று சொன்னால், நம்மளை பலப்படுத்தும்படியா, வந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்கும்படியாய். அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக அழுத்திட்டே இருந்தார். ரொம்ப தெளிவாக பேசினார், தெளிவாக ஆண்டவர் உணர்த்தினார். என்ன அப்படின்னா, அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக வச்சு அனுப்பினது நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிற காலத்தில் வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க போகிறார். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் உண்டு. உண்மையான ஆண்டோடைய பிள்ளைங்க நீ பிரகாசிக்க போகிறாங்க. அந்தரங்கத்தில் அறைக்குள்ள ஆண்டவர் மீது வைராக்கியம் வைத்திருக்கிற தேவ பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்தரங்கத்தில் அவர் சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளாகியவர்களே இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் மீது உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க, அது தெரியும். உண்மையான அன்பா நம்ம ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரை தேடுறோமா, வித்தியாசம் உண்டு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பே இல்லாமல் ஆண்டவர் மீது அன்பு வைக்கிற பிள்ளைகளை இனி ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க போகிறார். அவர்களை கஷ்டத்தில் வாழ விட மாட்டார். தரித்திரத்தில், இது தேவனுடைய வார்த்தை, தரித்திரத்தில் வாழ விட மாட்டார். வறுமையில் வாழ விட மாட்டார். கடனில் வாழ விட மாட்டார். தலை குனிஞ்சி வாழ விட மாட்டார். மனிதர்களுக்கு பயந்து வாழ விட மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர், அவ்வளோ பெரியவர். அப்படிப்பட்ட அவர் மீது அன்பு வைத்திருக்கிற, வைராக்கியம் வைத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளை வெளியில் ஆண்டவர் அடையாளம் காட்டப் போகின்றார். அவரை குறித்த பயத்தை அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். இந்த கடைசி நாட்களில் அவருடைய சாயலை நம்ம மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகின்றார். ரோட்டில் நடந்து போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த இடத்துக்கு கடந்து போகிறீங்களோ உங்களை பார்க்குறவங்க இனி அவருடைய பிரசனத்தை பார்க்க போகிறாங்க. அல்லேலூயா. அவருடைய சாயலாய் அவருடைய பிள்ளைகளை மாற்றுகிற நல்ல தகப்பனவர் மாற்றுவார். இதுதான் இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் செய்ய போகிறார். கடைசி காலத்தில் பிசாசுடைய கிரிகள் பெருகி கொண்டு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு செய்தித்தாளையும் நம்ம பார்க்குறோம். குடும்பத்துக்கு விரோதமாய் குடும்பங்கள், கணவன் மனைவிக்கு விரோதமாய், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் எத்தனை கொலை நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொரு நாள் செய்தித்தாளையும் பார்க்கும்போது ஆண்டோடைய வார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன், அல்லேலூயா, கரெக்டாக செஞ்சு முடிப்பார். அவர் செய்ய நினைக்கிறதை தடுப்பவன் இந்த பூமியில் யாரும் கிடையாது. அப்போ வேதத்தில் தன்னை யார் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார், தன்னை எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். வேதத்தை அப்படி நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் முன்பகுதி. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முன்பகுதி. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. என்ன தெளிவாக சொல்றாரு? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர்தான் தெய்வம், அவர்தான் தெய்வம். இந்த நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் வேணும், இந்த நிச்சயம் நம்ம இருதயத்தில் வேணும். அவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். எவ்வளவு அழுத்தி சொல்றாரு! தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரு? அவர் தான் தெய்வம் என்கிறத வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் மனிதர்கள் எதிர்பார்ப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக அங்கங்கே அலைந்து ஓடுகிறத பார்க்குறோம். நிறைய கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை அறிந்த கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு ஆண்டவர் அருவருக்கிற காரியத்து நேரம் ஓடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை சத்தியங்களை கேட்குறாங்க. ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் எத்தனை வார்த்தைகள் அவர்களை தேடி வருது.
டிவி பெட்டியை திருக்கி பார்த்தா அந்த டிவி பெட்டியில் எத்தனை ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறாங்க. யாரும் இனி போக்கு சொல்ல முடியாத காலத்தில் வந்துட்டோம். எல்லா வீட்டுக்குள்ளேயும் ஆண்டுடைய வார்த்தைகள் கடந்து போய் விட்டது. ஆலயத்துக்கு போனாதான் அப்படின்னு சொல்லி அல்ல, வீட்டுக்குள்ளேயே தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாக எத்தனை தேவ மனிதர்களை கொண்டு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கின்றார். ஆனால் கிறிஸ்தவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்காக எளிமை நிற்க வேண்டியவர்கள் இன்னைக்கு ரெண்டு வழியில குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறாங்க, குந்தி குந்தி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நேற்று எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்னைக்கு இருப்பார், இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாளைக்கு இருப்பார். ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களில், ஆதி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னை மாறாதவராய் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அப்படிதான் இந்த கடைசி காலத்தில் வாழ்கின்ற நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதை காட்டில ரெட்டிப்பா தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நல்ல வரதான் சொல்லலாம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் மாறிவிட்டாருன்னு சொல்லி நினைக்கிறோம், அவர் நம்மளை மறந்து விட்டாருன்னு சொல்லி நினைக்கிறோம். ஆதியில என் மேல எவ்வளவு அன்பு ஆண்டவர் வச்சிருந்தாரு, இன்னைக்கு அவருடைய அன்பு எனக்கு இல்லையே, அவருடைய அரவணைப்பு எனக்கு இல்லையே. அன்னைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு ஆண்டவருடைய பாதத்துல போய் காத்திருக்கும் போது என்னை பலப்படுத்தினார், இன்னைக்கு அந்த பலனை என்னால பெற்றுக்கொள்ள முடியலையே, ஆண்டவர் மாறிவிட்டாரோ சொல்லி நினைப்போம். அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு வாலிபன் ஆண்டவர் மேல நல்ல அன்பு வச்சிருந்தான், அவரோடு கூட ஐக்கியம் வைத்திருந்த ஒரு வாலிபன், நல்ல ஆண்டவர் மீது அவ்வளவு ஒரு வைராக்கியமா நின்ற ஒரு வாலிபன், நல்லா நேசிச்சான், ஆண்டுடைய பாதத்தில் ரொம்ப காத்திருப்பான், நல்லா ஜபிச்சான். நல்ல சில நண்பர்களுடைய தவறான ஐக்கியத்தினால அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் தடம் புரண்ட ஆரம்பித்து விட்டது. நண்பர்களுடைய தவறான ஐக்கியங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்குது? உங்கள் வீட்டுக்கு ஒருவேளை ஆண்டவருடைய அவருக்கு விரோதமான ஜனங்கள் உள்ள வர்றாங்க அப்படின்னா உங்களுடைய சூழ்நிலை அப்படியே மாறிவிடும். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்குது? உங்கள் பிள்ளைங்க வச்சிருக்கிற ஐக்கியம் யாரோட கூட இருக்குது? அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த வாலிபன் என்ன பண்ணான்னா, வேண்டாத ஒரு நண்பனோடு ஐக்கியம் வைக்க ஆரம்பித்தான். நல்லா ஜெபிக்கிறவன், ஆண்டவர் மேலே அவ்வளவு அன்பு வைத்திருந்தவன். ஆனால் அவனுடைய உறவு, அவனுடைய ஐக்கியம் தவறான பாதையில் போன ஒரு நண்பனோடு கூட ஐக்கியம் வைக்க ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் என்ன செஞ்சிட்டான்னா, ஆண்டவரோடு கூட வச்சிருக்கிற அந்த உறவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டான். ஜபிக்கிற நேரத்தை விட்டான். அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த உலக பிரகாரமாக இருந்த தவறான பாதையில் போன நண்பனுடைய வார்த்தைகள் என் இருதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க ஆரம்பிச்சு. அவன் கூட சேர ஆரம்பித்தான். அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் போக ஆரம்பித்தான். அவன் போகிற சினிமா தேட்டருக்கு அவன் கூட போக ஆரம்பித்தான். நேரத்தில் அவனுக்காகவே பயன்படுத்த ஆரம்பித்தான். கடைசியில் குடிகாரனாய் மாறிவிட்டான், துன்மார்க்கனாய், தவறான உறவுக்கு நேராக போகிற ஒரு பயங்கரமான துன்மார்க்கனாய் மாறிவிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ரெண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. உயிருக்கு உயிராய் நேசித்த நண்பன் தன்னை விட்டு பிரிஞ்சு போனதை இவனால் தாங்கிக் கொள்ள முடியல. எல்லாமே இருண்டு போன ஒரு நிலைமை, வனாந்தரமாக வாழ்க்கை தெரிஞ்சிச்சு. கண்களை கட்டி விட்டதை போல வாழ்க்கை இருளாக தெரிஞ்சிச்சு, வழியே தெரியல, சாகணும். அன்புக்காக ஏங்கினான். ஐயோ, நண்பனை நம்பி நான் வந்தனே, நண்பனுடைய அன்பு என்னை விட்டு விலகி விட்டதே, நீ ஒன்றுமே எல்லாமே பறிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தவித்து கொண்டு இருக்கிற சூழலில் சாகிறதான் முடிவுங்கிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டான். இப்போ தான் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என் ஆண்டவர் எவ்வளோ என்னை நேசித்தார், இன்னைக்கு தவறான நண்பனோடு கூட ஐக்கியம் வைத்ததுனால என்னுடைய சமாதானத்தை இழந்துருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆண்டவரோடு கூட ஒரு நாள் ஐக்கியம் வைக்கும் போது என் இருதயம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு, என் இருதயம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பித்தான், ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பார்க்க ஆரம்பித்தான். இப்போ நினைத்தான், என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அல்லவா, அவர் மன்னிக்கிறவர் அல்லவா, அவர் எந்த பாவியும் புறம்பே தள்ளாதவர் அல்லவா, நான் பாவி தான், அவரை விட்டு விலகின ஒரு துரோகி தான், ஆனாலும் அவரை தேடி போகும்போது எனக்கு இரக்கத்தை காட்டுகிற நல்ல தகப்பன் அல்லவா, ஏன் அவருடைய பாதத்தை தேடி போகக்கூடாது? அவன் இருதயத்தில் கொஞ்சம் எண்ணம் வந்துச்சு. அவன் நினச்சான் அவர் விலகி இருப்பாருன்னு நினச்சான், ஆண்டவர் மாறி இருப்பாருன்னு சொல்லி நினச்சான், இவனை மறந்துருப்பாருன்னு சொல்லி நினச்சான். போனான், தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட போனான். ஒரு தரிசனத்தை பிரத்யட்சமாய் ஆண்டவர் காட்டினார். சொன்னார், மகனே, எந்த இடத்துல என்னை நிறுத்திட்டு போனே ஐயா, எந்த இடத்துல நிறுத்திட்டு போனியோ அதே இடத்துல தான் நான் நின்றுட்டு இருக்கிறேன், நான் மாறவே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துல என்னை விட்டு நீ விலகி போனாயோ, எந்த இடத்துல என்னை மறந்து நீ உலகத்துக்கு நேராக உன் கால்களை வைத்தாயோ அதே இடத்துல தான் நிற்கிறேன். எந்த இடத்துல விட்டுட்டு போனாயோ அதே இடத்துல தான் நான் அமர்ந்து இருக்கிறேன், அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிறேன். நீ மாறி போனா ஆனால் நான் மாறி போகலன்னு சொன்ன போது அந்த வாலிபன் முழங்கால் படிட்டு கதறி அழுதான், ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்தான். அப்படிப்பட்ட வாலிபனை ஆண்டவர் பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அல்லேலூயா. ரொம்ப நல்லா. அதான் சொல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம்ம மாறிடுவோம்.
அவர் மேலே வச்சிருக்கிற அன்பை நம்ம விட்டு விலகிடுவோம். ஆனால் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை ஒரு நாள் அவர் விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நீ முழுமையாக சொல்ல போகிறோம், உண்மை நேசிக்கிறப்பான்னு சொல்லுங்க. அவர் எவ்வளவு நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாரோ இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி உண்மை எனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீரப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை விட்டு நான் மாறாதபடி உமக்குள்ள வைராக்கியமாக இருக்கிற ஒரு பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டோடைய கரத்தில் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார். எதற்காக இந்த பூமியில் உங்களை அனுப்பினாரோ அனுப்பின நோக்கத்தை ஆண்டவர் நேர்த்தியாக நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு வசனத்தை பார்த்தோம்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தன்னை ஒரு காரியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகின்றார். தன்னை யார் என்று அவர் சொல்றார் அப்படின்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இதில் ஆண்டவர் தன்னை எப்படி வெளிப்படுத்துறாரா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமே அல்லேலூயா. ரொம்ப பெரியவர். நம்ம இருதயத்தை ஆண்டவர் அறிஞ்சிட்டு இருக்கிறார். ஏன் இன்னும் வாழ்க்கை தரம் உயரலை? உயர்த்துவார். இதுதான் வார்த்தை. அவர் மேன்மைப்படுத்துவார். ஆண்டோடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யே ஆகாது. அடுத்த மாசத்துல உங்களுக்கு தேவை இருக்குன்னா இன்னைக்கே அந்த தேவைக்கான வழிகளை திறப்பார். அல்லேலூயா. ஆச்சரியமா நடத்துகிற தேவன், அவருடைய பிள்ளைகளை வித்தியாசப்படுத்துகிற தேவன். கலங்கி வாழ விட மாட்டார், தவிச்சு வாழ விட மாட்டார். மனிதர்களுடைய எண்ணத்தை காட்டிலும் அப்பாற்பட்ட ஒரு தேவன். அதான் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். ரொம்ப பெரியவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவரால் கூடும். ஆனால் 99வது வயதில் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாத. காரணம் என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். ஆனால் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாக இருக்க மாத்திரம் கவனமாயிரு. அல்லேலூயா. ரொம்ப பெரியவர். நான் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு தேவ பிள்ளையே. ஆண்டவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருந்ததுனால தான் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த ஒரு யோசேப்பை அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அதிபதியாய் ஆண்டவர் உயர்த்தினார். அவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருந்ததுனால தான் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ராஜாவாய் மாற்ற முடிந்தது. அவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருந்ததுனால தான் தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக்கப்பட்ட ஒரு எஸ்தரை ஒரு பெரிய ராஜாவுக்கே மனைவியாக ராஜாத்தியாக கொடுக்க முடிந்தது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருந்ததுனால தான் மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரை மனுஷனை பிடிக்கிற ஒரு மனுஷனாய் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் ஆண்டவர் மாற்றினார். அவர் சர்வ வல்லமையில் ஒரு தேவனாக இருந்ததுனால தான் பாவியாய் இருந்த மனுஷன், துன்மார்க்கனாய் இருந்த மனுஷனாகிய சவுல பவுலா மாற்றி அவருக்காக இரத்த சாட்சியா மடிகிற விதத்தில் வைராக்கியமான ஒரு பாத்திரமாய் மாற்ற முடிந்தது. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில என்ன அற்புதம் நடக்கல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் நடக்கல? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டு ஏன் இன்னும் உடையில? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம இன்னும் கொடுக்காம இருக்கிறதுனால தான். நீ முழுமையாக சொல்ல போகிற, ஆண்டவரே உமக்கு தர வேண்டிய இடத்த நான் தருவேன் அப்பா, உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நான் கொடுப்பேன். நம்முடைய பணம் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வராது. நமக்கு இருக்கிற ஆஸ்திகள் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வராது. சில பெற்றோர் நினைப்பாங்க பிள்ளைகளுக்கு நல்ல சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டா அது சந்ததி அந்த சொத்து அசையாத அந்த பிள்ளைங்க நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொல்லி. அப்படி அல்ல தேவ பிள்ளை. ஆண்டவர் யாரை உயர்த்துகிறாரோ அவங்க தான் உயர்த்தப்பட முடியும். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க தான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். யோபனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோபுக்கு இருந்த ஐஸ்வர்ய ஆஸ்தி யாருக்கு இருந்ததில்லை. ஆனா எல்லாவற்றையும் ஒரே நாள்ல இழந்து விட்டார். ஒரே நாள்ல இழந்துட்டாரு. அப்ப நம்முடைய ஆஸ்தி நம்முடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மளை ஒரு நாள் வாழ வைக்காது. அவருடைய அன்பு அவருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்கும். அல்லேலூயா. இலவசமான ஆசீர்வாதம், இலவசமான ஆசீர்வாதம். நீ சொல்ல போற, ஆண்டவரே நீர் யார் என்கிறத நன்கு அறிந்திருக்கிற ஐயா, நீ சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் அப்பா. சூழ்நிலையெல்லாம் பார்க்கக்கூடாது. சூழ்நிலையெல்லாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். சூழ்நிலையை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு சாத்தியமே இருக்காது. சூழ்நிலையை பார்க்கும்போது வழிகள் திறக்கப்படுவதற்கு சாத்தியமே இருக்காது. நம்ம சூழ்நிலையை, நம்ம சுற்றி இருக்கிற சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய உன்னத திட்டத்தை நான் நிறைவேற்ற முடியுமா? இந்த கேள்விக்குறி தான் இருதயத்தில் வரும். ஆனால் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அதிசயத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. அவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. அவர் செய்ய நினைக்கிறது இந்த பூமியில ஒரு நாள் தடைபடாது. அதான் யோபு தெளிவா சொல்றார், தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு பந்தியில் அமர பண்ணுகிற நல்ல தகப்பனவர்.
நம்ம பைபிளை வாசித்துட்டு வாயில சொல்லிட்டு கண்ணை மூடிடக்கூடாது, நம்ம அனுபவித்து காட்டணும். அல்லேலூயா. விசுவாசம் உங்களுக்குள்ள தேவை தேவ பிள்ளை. சர்வ வல்லமையுள்ள தேவன். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய நிலைமையை நீ பார்க்காத, உன்னுடைய வயதை நீ பார்க்காத. காரணம் என்னன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனா இரு. இன்னைக்கு அவருக்கு பிரியமா நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா போதும். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டா போதும். அவர் என்ன விரும்புகின்றார், நம்மகிட்ட அவர் என்ன வெறுக்கின்றார், அவர் வெறுக்கிற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடாதபடி அதை நம்மளை விட்டு விளக்குறதற்கு இடம் கொடுத்துட்டா போதும். அப்பாற்பட்ட காரியத்தில், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் தலையை உயர்த்துவார். அவ்வளவு நல்ல ஆண்டவர். ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே வேண்டாம், வெறுமையாக்கப்பட்ட கையா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதபடி வறண்டு போன ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாதபடி வற்றி போன ஒரு அனுபவமா இருக்கலாம். இதை துளிர் விட வைக்கிறது ஆண்டவருக்கு லேசான காரியம். காரணம் என்னன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல் மாற்றுகிற தேவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார்? ஆவியானுடைய வார்த்தைகளை கேட்டு, அவர் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு அந்த ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரித்துக் கொண்டு அநேக பேருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இதுதான் அவருடைய விருப்பம். இதற்காகவே ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். என்னை சொல்ல போறப்பா, இந்த கிருபை எனக்கு தாரும் ஐயா, இந்த கிருபை எனக்கு தாங்க. இன்னைக்கு ஒரு சாட்சி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. இந்த கோல்கட் கம்பெனி வச்சு நடத்துகிறவர் அப்படி சாட்சி ஒரு நாள் வாசித்துருக்கிறேன். ஒரு ரொம்ப ஏழையான மனுஷன், கஷ்டப்பட்ட பெற்றோருக்கு பிறந்தவராம், ரொம்ப கஷ்டப்பட்ட பெற்றோருக்கு பிறந்தவர். அப்போது அவர் படித்து முடித்தார், அவரால் முடிந்ததை படித்து முடித்தார். ஒரு சின்ன வேலைக்காக போனார், இன்டர்வியூ ஒன்றுக்கு வேலைக்காக கடந்து போனார். அப்போது ஒரு சின்ன அந்த ஒரு 6 போல இடத்த தாண்டி அடுத்த பக்கம் போகணும். இந்த இடத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு சின்ன படகு ஒரு வயதானவர் ஓட்டி கொண்டு இருந்தார். அப்போ இவர் மேலே யார் அந்த படகுல வந்து உட்கார்ந்த உடனே அந்த வயதானவர் சொன்னாராம் இந்த சகோதரனை பார்த்து, தம்பி நீ ஆண்டவரை மறந்துடாத, இன்னைக்கு நீ ஒன்றும் இல்லாமல் நீ குப்பைக்குள்ள இருக்கலாம், நீ ஒரு கஷ்டப்பட்டவனாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாதபடி நீ தரித்திரத்தில் இருக்கிறத போல இருக்கலாம். ஆனால் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்போது நீ அவருக்கு உண்மையாயிரு, நீ அவரை நேசி, அவர் என்ன தந்தாலும் அவர் தர்றதில் 10ல் 1 நீ ஆண்டவர் கொடுத்துரு. அந்த வயதான அந்த தகப்பனார் இந்த சகோதரனுக்கு சொன்னாராம், வாலிப சகோதரனாக இருக்கும்போது சொன்னாராம், ஒரு சின்ன வேலை கிடைச்சிது. அந்த வார்த்தையோட இருதயத்தில் அப்படி பதிஞ்சு போய்விட்டது. ஆண்டவரை நல்லா நேசித்தார். அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளம் தான், அந்த சம்பளத்தில் உண்மையாக இருந்தாராம். பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுக்குற விதம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பு என்கிற ஒரு விதம் இருக்குது. அன்பு 2 விதத்தில் காட்டலாம். இவர் தான் என்னுடைய தகப்பன், இவர் எனக்கு சொந்தக்காரர், இந்த அன்பு வேற. நான் ஒரு கிறிஸ்தவளாய் இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருக்கிறேன், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த நோக்கத்தோடு காட்டுகிற அன்பு வேற. கொடுக்கறதுலே 2 விதம் இருக்குது. எதை கொடுக்கலாம் அவருக்காக என்னத்தை செய்யலாம், இந்த எதிர்பார்ப்போடு கூட கொடுக்குற எதிர்பார்ப்பு இல்லை, நான் அவருக்காக எதை செய்ய முடியும். இப்படி சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. சர்ச்சில் வாலிப தம்பிமார் இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவரை அறியாத தம்பி மாதிரி இப்போ ஆண்டவர்களை வந்து நல்லா வர்றாங்க. இப்போ தான் படித்து முடிச்சு இந்த தம்பிமார் சின்ன சின்ன வேலைக்கு இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பேசுவாங்க என்ன அப்படின்னா, அந்த ஆண்டோடைய அன்பு அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்ப எதை வாங்கி வச்சிடலாம், எதை கொடுக்கலாம் ஆண்டவருக்காக, எதை செஞ்சிடலாம். இன்னைக்கு 2-3 தம்பிமார்கிட்ட வந்து நின்று சொல்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், ஏதாவது ஆண்டவருக்காண்டி செய்யணும், வேலையில் போய் சேர்ந்துட்டோம். இதுதான் அன்பு. அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வர்ற அன்பு அல்ல. இருதயத்தில் அதை ஊறும் போது நம்மளை அறியாதபடி இருதயத்தில் ஒரு எண்ணம், என் ஆண்டவருக்கு எதை செஞ்சிடலாம், எதை என் ஆண்டவருக்காக செயல்படுத்திடலாம், எதை என் ஆண்டவருக்கு நான் செஞ்சு அவருடைய ராஜ்யத்தை நான் கட்டிடலாம். இந்த அன்பு வேற. இந்த சகோதரன் இவ்வளவு நேசிச்சு ஆண்டவர் மீது அன்பு காட்டினாரு. அவருடைய வருமானத்தை ஆண்டவர் உயர்த்திட்டே வந்தார், அவருடைய தொழில் ஆண்டவர் உயர்த்திட்டே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாட்சியில் கடைசியில் கொடுக்கப்பட்டு இருந்தது. இப்போ ஆண்டவர் கொடுக்கறதுல 10ல் 9 ஆண்டவர் கொடுக்குறாராம், 1 தான் பயன்படுத்துகிறாராம். அந்த 1 பயன்படுத்தினா கூட அது கையில் வச்சு மீதம் எடுக்கிற விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. கோல்கட் கம்பெனி நம்ம நிறைய இந்த பேஸ்ட்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் இதுக்கு சொந்தக்காரரே அந்த சின்ன வயசில் அந்த சின்ன இதில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனால குப்பைக்குள்ளிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஏழ்மையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார். காரணம் என்னன்னா, அவர் சொல்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி. அல்லேலூயா. அதான் சொல்ற, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். ஏன் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்ய மாட்டார்? ஏன் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த மாட்டார்? ஏன் நீங்க விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் செய்து தர மாட்டார்? நிச்சயமா செய்து தருவார். அவர் உண்மையில் அவர் வாக்கு மாறாத ஒரு தேவன். அவர் தான் சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
அவரால் முடியும். நீ குடிசைகளை இருக்கிறீங்களா, உங்க வீட்டினுடைய ஸ்தானத்தை மாற்ற ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். நீ வீடு இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கிற நீங்க அநேக வீடுகளை கட்டுகிற விதத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். அவர் உயர்த்துறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். அல்லேலூயா. அப்படியே கனப்படுத்துவார். எங்க இருந்து வர வேண்டி தெரியாது. அந்த விதத்துல ஆசீர்வாதத்துக்கான வாசல் கதவை அவர் திறந்து தருவார். அவர் தருகின்ற ஆசீர்வாதத்துல சுகம் உண்டு, சமாதானம் உண்டு. அந்த ஆசீர்வாதத்துல வேதனை கிடையாது. அல்லேலூயா. ஆச்சரியப்படும், இருதயம் பூரிக்கும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரே, இந்த ஆசீர்வாதம் எப்படி என் கையில வருகிறது? யோபனுடைய காரியத்தை அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். இழந்து போனது ரெட்டிப்பாண்டர் கொடுத்தார். ஏற்கனவே அந்த மனுஷன் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான், மிகுந்த ஆஸ்திகளுக்கு சொந்தமான ஒரு மனுஷன் தான். எல்லாத்தையும் இழந்துறாரு. எல்லாத்தையும் இழந்த பின்பு அவர் அறிக்கையிடுகின்றார், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிறது தடைபடாது என்பதை அறிஞ்சிருக்கிற எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு மனிதன் அறிக்கையிடுகின்றார். அந்த வேத பகுதியில் கடைசி பகுதியில் பார்த்தோன்னா யோபு என்னத்தெல்லாம் இழந்து போனாரோ எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ரெட்டிப்பாய் கொடுத்தாருன்னா இவர் போய் சம்பாதிக்க போனாரா? ரெட்டிப்பாய் கொடுத்தாருன்னா எங்க கள்ளத்தனமான சம்பாத்தியத்தை அவர் அனுபவித்தார்? அப்படி அல்ல. யாரெல்லாம் யோபுவை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் யோபுக்கு எதிராளியா நின்னாங்களோ, யாரெல்லாம் யோபுவை பரிகாசம் பண்ணினார்களோ, பகைத்தார்களோ, அத்தனை பேருடைய ஆசீர்வாதங்களை யோபு அனுபவிக்கிற விதத்தில் ஆண்டவர் வழிகளை திறந்தார். அல்லேலூயா. தேடி வந்து உதவி செய்யறாங்க. அந்த மனுஷ கண்களில் தயவை கட்டளையிடுவார். அவர் திறந்துட்டார்னா யாரும் பூட்ட முடியாது. நீ சொல்ல போற, ஆண்டவரே நீ சர்வ வல்லமையில் ஒரு தேவன் ஐயா, உமக்காக வைராக்கியம் நின்று உம்முடைய ஆசீர்வாதங்களை நான் பெற்று அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற உன்னத பலனை எனக்கு தாரன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகின்றார். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல, லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனம், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் தான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினி போன்றவர். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமே அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த பகுதியில் அவர் தெளிவா சொல்றாரு, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்கினி போன்றவர். அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரேன்னு சொல்றார். அவர் எப்படிப்பட்டவர்? பட்சிக்கிற அக்கினி போன்றவர். அவருடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணிக்கிற நல்ல தகப்பனவர். அதனால தான் சொல்றார், நீ ஒன்றுக்கும் பயப்படாதேன்னு சொல்றார். உலகத்தை கண்டு நீ பயப்படாத, மனுஷங்களை கண்டு நீ பயப்படாத, மனுஷ கிரியைகளை கண்டு நீ பயப்படாத. காரணம் என்னன்னா, பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறேன்னு சொல்றார். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிற நல்ல ஒரு தாயை விட மேலானவர். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தூக்கி சுமக்கிறத போல சுமப்பேன்னு சொல்றாரு. எந்த தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளையை தூக்கி சுமக்கிறாங்க? ஆனா நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோல்ல தூக்கி சுமக்கிறத போல சுமப்பேன்னு சொல்றாரு. தன்னுடைய அன்பை தாய் தகப்பனுடைய அன்புக்கு மேலாய் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த தேவன் தான் சொல்றாரு, அவர் எப்படிப்பட்டவரா? தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? நான் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி. அல்லேலூயா. அவருக்கு விரோதமான எழும்பி இருக்கிற ஜனங்களை கண்டு ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுனால தான் அன்னைக்கு ஜனங்கள் தப்பித்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் தன்னை பட்சிக்கிற அக்கினியை வெளிப்படுத்திட்டாருன்னா ஒரு திருச்சபை தப்ப முடியாது. அல்லேலூயா. ஒரு திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் தப்ப முடியாது. நான் உண்மையாய் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள், உண்மையா மூப்பர்களா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், உண்மையா விசுவாசியா இருந்து ஆண்டவருக்காக ஓடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பாதை விட்டுட்டு அவருடைய நாமம் தூசிக்கப்பட்ட விதத்துல, அவருடைய நாமத்தை மற்றவர்கள் எள்ளி நகையாடுகிற விதத்துல நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையோ, ஒரு விசுவாசியோ, ஒரு ஊழியக்காரங்களோ, மூப்பர்களோ யாரா இருந்தாலும் பட்சிக்கிற அக்கினியா தன்னை வெளிப்படுத்தி விட்டால் ஒருவரும் தப்ப முடியாது. அல்லேலூயா. அமைதியா இருக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? நான் பட்சிக்கிற அக்கினின்னு சொல்றார். பட்சிக்கிற அக்கினி. ஒரு விதத்தில் அவருடைய அக்கினி அப்படி செயல்பட்டாலும் இன்னொரு விதத்தில் அவருடைய அக்கினி யார் மேலே விழுந்தோ அவங்க தப்பவே முடியாது. எப்படி தப்ப முடியாது? கைக்குள்ள இழுத்துருவார். அல்லேலூயா. ரொம்ப நல்ல ஆண்டவர். அவருடைய அக்கினி, அந்த அன்பின் அக்கினி யார் மேல விழுகிறதோ, அது எப்படிப்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட துன்மார்க்கனாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கொலைவெறி படித்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் சரி, அந்த மனிதன் மேல ஆண்டவருடைய அன்பாகி பரிசுத்த அக்கினி மேல விழும்போது அந்த மனிதன் ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறவனாய் மாறிவிடுகின்றான். அதனால தான் சொல்றார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிகிறது. ரெண்டு விதத்துல அந்த அக்கினி ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மனிதர்கள் நிலை நிற்க முடியாது. ஆண்டவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திர வல்லமைகளை செய்கிற மனித கூட்டங்கள், மனுஷ குடும்பங்கள் நிலை நிற்க முடியாது. தன்னுடைய அக்கினி இன்னொரு விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். அதே விதத்தில் அந்த அக்கினி யார் மேல விழுதோ, அந்த பரிசுத்தம்ல வைராக்கியம்
அக்கினி யார் மேல விடுதோ அவங்க ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ரொம்ப நல்லவர், ரொம்ப பெரியவர். நீ சொல்ல போறோம், நீர் இல்லாம அணு கூட அசையாதப்பா. கல்லுக்குள்ள கூட தேரை வச்சிருக்கிறீர் ஐயா, உங்களுடைய அனுமதி இல்லாமல் அணு கூட அசையாது. இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் கொடுங்க. எந்த மனுஷங்களுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யார் கூட்டம் கூடினாலும் அது அவரால் உண்டாக்கப்படுகிற கூட்டம் அல்ல. யார் உங்களுக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வந்து நிற்பார்கள். அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பேசுகிறார்களோ அவர்கள் உங்கள் மூலம் அவர் யார் என்பதை கண்டுகொள்வார்கள். காரணம் அவர் பட்சிக்கிற அக்கினி. முழுமையா சொல்ல போறோம், உங்க அன்பு மாத்திரம் எனக்கு போதப்பா. வைராக்கியமாக சொல்ல போகிறோம். இந்த அன்புக்கு முன்னாடி எதையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. அவ்வளவு நல்லவர், அவ்வளவு நல்லவர். தேனிலே இனிமை, தெவிட்டாத சுவை. முழுமையாக சொல்ல போகிறேன், நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்கள் இல்லாத நினைவு வேண்டாம். கொஞ்ச நேரம் ஆண்டரை மறந்துட்டு அவங்க இருதயம் துடிக்கட்டும். ஆண்டவரே கொஞ்ச நேரம் உங்களை மறந்து விட்டேனே, கொஞ்ச நேரம் உங்களை நினைக்கிறது கூட தவறிட்டேனே. உங்கள் இருதயம் அவரை நினைத்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்துட்டே இருங்க. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு சவால் விட்டு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். ஆண்டவரே நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி உங்கள் அற்புதத்தின் அதிசயத்தை நான் கண்டுகொள்வேனப்பா. உங்கள் மகிமையின் ஆசீர்வாதத்தை நான் ருசிப்பேனப்பா. இதே போல் நான் தலை குனிஞ்சு வாழ மாட்டேன். இதே போல் மற்றவர்களுக்கு முன்பாக கூனி குறுகி நான் வாழ மாட்டேன். இதே போல் மற்றவர்கள் நீர் யார் என்பதை கண்டுகொள்ளாத விதத்தில் நான் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைமையில எப்பொழுது நான் இருக்க மாட்டேன்ப்பா. என் வாழ்க்கை மூலமாய் இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீர் யார் என்பதை மற்ற ஜனங்கள் கண்டுகொள்கிற விதத்தில் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு தீபமாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து பாருங்க. அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். முழுமையாக ஒப்பு கொடுக்க போகிறோம். ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். எத்தனை நாவுகள் இருந்தாலும் சொல்ல முடியாது. அவரை போல நம்மளை நேசிக்கிற ஒரு தெய்வம், அவரை போல நம்ம மேலே அன்புச்சிருக்கிற ஒரு தெய்வம், அவரை போல நமக்கு கற்றுத்தந்து நம்மளை உருவாக்குகிற ஒரு தெய்வம், அவரை போல நம்மளை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் இந்த பூமியில் யாருமே கிடையாது. உங்களை தரித்திரத்தில், உங்களை கஷ்டத்தில், பசியில், பட்டினியில் வறண்ட ஒரு நாளும் விட மாட்டார். அவர் அமைதியை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்துவார். நீ முழுமையாக சொல்ல போகிற ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். நீர் கர்த்தர் ஐயா, நீர் தேவன் அப்பா, நீர் மாறாதவர், நீர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். நீர் பட்சிக்கிற அக்கினி இப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். நீ முழுமையாக ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஒரு நாள் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை குனிஞ்சு போக மாட்டீங்க. ஒரு நாள் மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார்.